ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காரசாரமாக பிரியாணி சாப்பிடணும் போல தோணுச்சு. பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, லெமனு, கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சப்பழம், தயிர் இதெல்லாம் ஊற்றி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் பிரியாணிக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சு சிக்கன் நல்லா மசாலாவில் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். புதினா, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அரிசி எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு கடாயை வச்சு நெய், எண்ணெய் இதெல்லாம் சேர்த்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இது வணக்கிறதுக்கு நல்லா உப்பு சேர்த்து நல்லா அப்புறம் காஷ்மீர் சில்லியும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. ஏன்னா கலர் நல்லாயிருக்கும். எனக்கு நல்லா காரசாரமாக பிரியாணி சாப்பிடணும் போல தோணுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சம் 2 வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமிளகா சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வணக்கின பிறகு பிரியாணி மசாலா கொஞ்சம், ஏன்னா அங்கே வர போட்டிருக்கோமா, பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிட்ட பிறகு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் சேர்த்து வணக்கிடுங்க. அப்புறம் தயிர் இதெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிரேவி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி அதோட சேர்த்துக்குங்க. சிக்கன் நல்லா மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அரிசி சேர்த்து நல்லா நான் கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் வேக வச்சேன் நினைக்கிறேன். நல்லா தம் வந்துருச்சு. நல்லா எடுத்தப்போ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா லெக் பீஸோட நல்லா உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.